quality and excellent choice, sir. எல்லாரும் சமனா யார் தான் ராஜாவா இருக்கிறது, எல்லாரும் சமம் நினைக்கிறது தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க. அந்த டைலாக் தான் வந்துட்டு நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்க்குறேங்க. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுக்காக ஒரு கோர்ஸ் நடத்தினாங்க நான் முதல்வன் மூலிமா. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை வந்து தீர்த்து வைக்கிற வகையில் இந்த கோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு சாதாரண ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அசஸ்மெண்ட் மாதிரி வச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்கீம் மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா சைபர் செக்யூரிட்டி படிச்சிருந்தேன். ஸோ அதில் மூலமாக எனக்கு ஒரு செக்யூரிட்டி கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் நல்லா கிடச்சிது. ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சுது. நான் இசி பேஸ்ட் ஸ்டூடெண்ட், பட் சிஎஸ் நாலேஜும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்லேயும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு துறைன்னு இல்லாமல் பல்துறை நாலேஜ் வந்து இதனால் எனக்கு கிடைச்சிது. இன்ஜினியர் படிக்கிற ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியுமா அப்படிங்கிறது இல்லை. ஒரு சாதாரண கலை படிக்கிற ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்ப்யூட்டர் தெரியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு போனால் கூட எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனா நான் முதல்வனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஒரு ஸ்கேட்டாகவே இருந்துச்சு நான் எப்படி ஜாப் வாங்க போகிறேன் அப்படின்னு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு டைம் நான் முதல்வன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நான் ஒரு நல்ல ஷூரிட்டி ஐஎம்எஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இப்போ அசோசியேட் மேனேஜராக நான் இருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். Thank you so much for your scheme, sir. Thank you, sir. மாணவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அடிப்படை தளம் நான் முதல்வன். முதல் இடத்துல தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் சேருவருடைய சதவீதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51%. இந்தியாவிலேயே அதிகமான இடத்துல தமிழ்நாடு இருக்கிறதா. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு. அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள். உயர்கல்வி படித்தா மட்டும் போதாது, வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்கு தேவையான ஸ்கில்ஸை அந்த கம்பெனிகள் மூலமாகவே நீங்கள் அடைய வேண்டும். அந்த மாணவர்களுக்கு அளித்து நம்முடைய இளைஞர்களை பெரிய பெரிய வேலைகளுக்கு தகுதியானவர்களாக உருவாக்குறதும் நம்முடைய அரசுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் முதல்வன் திட்டம் செஞ்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 31 லட்சம் மாணவர்கள் இந்த நான் முதல் திட்டத்துக்கு கீழே பயனடைச்சிருக்கீங்க. இந்த திட்டத்தால் பயனடைஞ்ச இளைஞர்கள் 1 லட்சம் முதல் 30 லட்சம் வரையிலான ஆண்டு சம்பளம் ஊதியத்தில் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றிருக்கீங்க. சுமார் 20,000க்கும் அதிகமான இளைஞர்கள் ஜாப் ஆஃபர்ஸ் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. கல்லூரிகள் மட்டும் இல்லை, பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் அப்படின்னு நம்முடைய நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுது. உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய எதிர்காலம் குறித்து எவ்வளவு அக்கறையோடு இருப்பாங்களோ அதே அக்கறையோடு தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அந்த அக்கறையை காட்டிக்கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.